வணக்கம் மக்களே! கதை ஸ்டார்ட்டு. உணர்வுகளுக்கு ஒரு ஹார்ட்டு. சில நேரம் ஆனால் நினைவோ ஒரு பாட்டு. வாங்க கேட்கலாம். ஸ்டே டியூன்ட். இது தமிழ் கதை வைபவம். உங்களோடு நான் டுகு. ஒரு வியாபாரி ஒரு கழுதையும் நாயும் வளர்த்தி வந்தாரு. அந்த கழுதை பொதி மூட்டை சுமக்கவும் அந்த நாய் வீட்டுக்கு பாதுகாப்பாகவும் இருந்துச்சு. எப்பவுமே மனிதர்களுக்கு நாய் செல்ல பிராணி இல்லையா? அதனால அந்த வியாபாரி எப்போ வீட்டுக்கு வந்தாலும் இந்த நாய் அவர் கூட போய் கொஞ்சம் விளையாடும். இதை பார்த்த அந்த கழுதை, நானும் தானே எல்லா வேலையும் செய்கிறேன், ஆனால் என்கிட்ட ஏன் பாசமாக இருக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்லி இந்த கழுதை நாய் மேலே ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. ஒரு நாள் எப்பவும் போல வியாபாரி வீட்டுக்கு வந்தபோது அந்த நாய் கொல்லைப்புறத்தில் இருந்துச்சு. இது தாண்டா சரியான சமயம், நாமும் இவர் கூட கொஞ்சம் விளையாடலான்னு முடிவு பண்ண அந்த கழுதை அந்த நாய் மாதிரியே 4 கால் பாய்ச்சல்ல ஓடி வந்து காலை எடுத்து வியாபாரியின் மார்பு மேலே வச்சுது. பயந்து போன அந்த வியாபாரி ஒரு பெரிய தடி எடுத்து கழுதைய அடி விளாசிட்டாரு. அன்னிலிருந்து கழுதை வியாபாரி பக்கமே போறதில்ல. எப்பவும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டு அவங்க மட்டும் இப்படி பண்ணுறாங்க, நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி செஞ்சோன்னா அந்த கழுதைக்கு நேர்ந்த கதி தான் நமக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு. நம்ம ஏன் அடுத்தவங்களை பார்த்து வாழணும்? நம்மளாவே இருந்துட்டு போகலாமே. நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அழகு. என்ன செல்லங்களே, மனசிலாயோ?